நம்மை பாதுகாக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரைத்தலின் வாயிலாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். என்னோடு கூட எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. வாசித்த இந்த பகுதியிலே கர்த்தர் எனக்கு சகாயர், எவ்வளவு அருமையான வேத வார்த்தை. தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார், அதாவது உதவியாளராக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர். அது மாத்திரமல்ல, அங்க பாருங்கள், அவர் நமக்கு சகாயராக இருப்பதனாலே நாம் தைரியம் கொண்டு பயப்படாமல், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று அந்த வார்த்தை பார்க்கிறோம். சொல்லலாமே என்று சொன்னால், இதற்கு முன்னதாக இதனுடைய பின்னணியிலே பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய உன்னதமான பிள்ளைகளா இருக்கக்கூடிய விசுவாசிகள், அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள். கர்த்தர் எனக்கு உதவியாளர் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்திலே தைரியத்தோடு கூட வாழ்ந்தார்கள். அவர்கள் இந்த பூமிக்கான வாழ்க்கை வாழாமல் நித்தியத்திற்கான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை அவர்கிட்ட இருந்தது. பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 38 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு உபத்திரவப்பட்டார்கள். இந்த உபத்திரவத்திலே அவர்கள் பின்மாற்றம் அடைந்திருப்பார் என்று சொன்னால், எனக்கு இந்த கர்த்தர் வேண்டாம் என்று அவரை மறுதலிப்பார் என்று சொன்னால், அவர்கள் சுகமாய் தற்காலிகமாக அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட தற்காலிகமான இந்த வாழ்க்கையிலே சுகமாய் வாழ்வதை விட, நித்தியத்திலே தேவனோடு வாழ்வதும், நான் தேவனை மறுதலித்து தேவனுக்கு முன்பாக துரோகி என்ற அந்த பெயரோடு நான் வாழ்வதை விட, உபத்திரவத்தை அனுபவித்து நித்தியத்திலே தேவனோடு என்றென்றும் மகிழ்ச்சியோடு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கையே அவர்கள் நாடினார்கள். ஆகையினாலே தற்காலத்தில் இருக்கக்கூடிய பாடுகளை அவர்கள் எண்ணவில்லை. அதை அவர்கள் மகிமையாக எண்ணி தன்னுடைய நித்திய வாழ்வுக்கான அடிஸ்தலத்திலே உறுதியாக நின்றவர்களாக அவர் இருந்தார்கள். பிரியமானவர்களே, அதுதான் இந்த இடத்துல எபிரேயர் 13:6 சொல்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், தேவன் நமக்கு உதவியாளராக இருக்கிறார், சகாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாமும் இந்த உலகத்திலே வரக்கூடிய பாடுகளை எண்ணி பயப்படாதபடி விசுவாசத்திலே உறுதியாயிருந்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, நமக்கு என்னென்ன பாடுகள் வருகிறது. 13ஆம் வசனத்திலே முதல் வசனம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அதாவது உபத்திரப்படக்கூடிய வேளையிலே கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடியவர்களுக்கு பாடுகள் வந்தது. அது உலகத்திலிருந்தும் மனிதரிடத்திலிருந்து கூட வந்தது. அப்படி உபத்திரம் வரும்போது சகோதரி சிநேகம் நிலைத்திருக்க முடியாதபடி பிரிவினைகள் வரக்கூடிய சூழ்நிலை. அப்படி உபத்திரம் வந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உறுதியாய் நிற்பேன் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்கிறது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அடுத்த வசனம் பாருங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று அடுத்த வரை நாம் பார்க்கிறோம். அதாவது உபத்திரவப்பட்டு வீடுகள் இழந்து நிலங்களை இழந்து அகதிகளாய் ஓடக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வரும்போது, அடைக்கலம் கொடுக்கிறவர்களுக்கும் பாதிப்பு வரும். மனிதர்களால் அவர்களும் நிந்திக்கப்படுவார்கள், அவர்களும் துரத்தப்படுவார்கள். ஆனால் நிந்திக்கப்படக்கூடியதும் துரத்தப்படக்கூடியதும் எண்ணாமல் இப்படி விசுவாசத்தோடு கூட இருக்கிறவர்கள், கர்த்தருக்காக வீட்டை விட்டு உபத்திரவத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை பராமரிக்கும் போது, உபத்திரம் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி உபத்திரவத்துக்கு உட்படக்கூடிய அந்த செயல் அது மேன்மையானதாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே சகோதர சிநேகம் ஏன் பிரிகிறது?
ஒருவேளை உங்களுக்கு சகோதர சிநேகத்தினாலே வரக்கூடிய நஷ்டங்கள் வந்தாலும் அது கர்த்தருக்காக, நித்தியத்துக்காக என்று எண்ணி சகோதர சிநேகத்தில நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒருவேளை சகோதர சிநேகத்தினாலே எனக்கு உண்டான ஐஸ்வர்யம் குறைவுபடுகிறது, என்னுடைய நேரம், என்னுடைய ஆரோக்கியம் குறைவுபடுகிறது, எனக்கு ஏதோ ஒரு வகையில் நஷ்டம் வருகிறது என்று எண்ணி நீங்கள் சகோதர சிநேகத்தை விட்டு விலகுவீர்கள் என்று சொன்னால் அது தேவனுக்கு விரோதமாக நித்தியத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. பாருங்கள், இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் 3வது வசனத்துல, கட்டப்பட்டவர்களோடு கூட நீங்களும் கட்டப்பட்டவர்களைப் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு அந்த இடத்துல? சிறைச்சாலையில இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் சிறைச்சாலை இருக்கிறதை நீங்கள் எண்ணி பார்த்து என்ன செய்யும்? நாமும் கூட கட்டப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு கூட அவர்களோடு கூட என்ன செய்யணும்? ஐக்கியத்துல வளர வேண்டும், உதவி செய்வதில வளர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி உபத்திரம் நிறைந்த உலகத்தில நாம் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து நடக்க வேண்டும், மனிதனுக்கு பயப்படக்கூடாது என்பதை தான் இங்க வாசிக்கிறோம். ஒருவேளை மற்ற மனிதர்கள் நான் கிறிஸ்துவோடு கூட நெருங்கி, கிறிஸ்துவுடைய கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நெருங்கி ஐக்கியப்பட்டு ஐக்கியத்தில் வளரும் போது என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதை நாம் நினைத்து நாம் விலகுவோம் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரோடு கூட வைத்திருக்கக்கூடிய, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய நித்திய ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டங்களையும் பாடுகளையும் எண்ணி மகிமையின் வாழ்க்கையை நாம் இழந்து விடாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டும். ஒரு பாடலும் உண்டு இல்லையா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி அருமையான பாடலும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் நாம் பாடுகிறோம். ஆகையினால இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக, சிற்றின்மைகளுக்காக மகிமை நாம் இழந்து விடாதபடி நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படி நாம் வாழும் பொழுது நாம் தைரியமாய் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? 6வது வசனம் பாருங்கள். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். நாம் தைரியமா இருக்கலாம். உலகத்தின் பாடுகள் மத்தியில தைரியத்தோடு கூட கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். மனுஷன் என்ன செய்ய முடியும்? இந்த சரீரத்துக்கு வேணால் வேதனையை கொடுக்கலாம், அவமானங்களை கொடுக்கலாம். ஆனால் நித்தியத்திலே தேவனோடு இருக்கக்கூடிய நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஆசீர்வாதம், என்றென்றும் அவரோடு கூட வாழக்கூடிய அந்த மகா பெரிய ஆசீர்வாதத்துக்குள் எந்த தடையும் அவர்களால் கொண்டு வர முடியாது. ஆகினாலே அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.